இயேசுவும் அவருடைய சீஷர்களும் நடக்கிற பாதையில் ஒரு அத்தி மரத்தை காண்கிறார்கள். அந்த அத்தி மரத்தில் இலைகள் பச்சையாக இருந்தபடினால பழங்கள் இருக்கும் என்று எதிர்பார்த்து போனால் அது அத்திமர காலம் இல்லாத காரணத்தினால் அங்கே பழங்கள் இல்லை. எனவே இயேசு அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். மறுநாள் அவ்வழியே வரும் பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். எப்படி பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மேலே தானே தெரியும், இலை தானே தெரியும். ஆனால் வேரோடு சரிஞ்சு பட்டு போய் ஒன்றும் இல்லாமல் போனதை பார்த்த உடனே பேதுரு நினைவு கூறுகிறான், ரபி, நேற்று நீர் சபித்த அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிட்டு. வாவ், என்ன சொல்றாரு ஜீசஸ்? நேற்று நீங்க சொன்னீங்களே அந்த அத்திமரத்தை பார்த்து வேரோடு அது சபிச்சிங்க, அது இன்னைக்கு கனி இலை மாத்திரம் அல்ல, வேரோடு பட்டு போயிருச்சு. வாவ், பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. எதுவும் மருந்து வச்சாரா? இல்லை. அதுல கோடாரிய போட்டாரா? இல்லை. குழி தோண்டினாரா? இல்லை. எதுவுமே நடக்கல. சாதாரணமா சொன்னதுனால நீங்க சொன்ன உடனே அந்த அத்திமரம் அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. வா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வான்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வா. ஜீசஸ் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா, நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஒரு வார்த்தை சொல்லி சபிச்சுட்டாருன்னா அந்த பிரச்சனையெல்லாம் காணாமலே போயிடும். வியாதி காணாமலே போயிடும். தரித்திரம் காணாமலே போயிடும். நீங்க சந்திக்கிற அந்த சவாலை அவர் ஒரு வார்த்தை சொல்லி சபிச்சா அந்த பிரச்சனை வெளி தோற்றத்துல மாத்திரமில்ல, வேரோடே ஒன்றுமில்லாம பட்டு போயிடும். இப்படின்னு பேதுரு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். யூ டு ஹேவ் ஃபெய்த். உங்களில் எவனாகிலும் மலையை போல ஒரு பிரச்சனை இருந்தா கூட, எப்படி மலை போல, மரம் இல்ல, மலை போல பிரச்சனை இருந்தா கூட, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் அப்படின்னா அர்த்தம், சும்மா சொல்லி பார்க்கிறவன் அல்ல, நான் சொன்னா நிச்சயமா நடக்கும்னு நம்புறவனுக்கு சொல்லுகிறார். சிலர் சொல்லி பார்ப்பாங்க, ஹலோ சீரி அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஐஃபோன்ல ஹலோ சீரி ப்ளீஸ் ப்ளே. அவங்களுக்கு இன்னொருத்தன் ஃபோனில் சொன்னால் இது என் வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுமான்னு டெஸ்ட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பண்ணக்கூடாது. இது எனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம், இதை நான் சொன்னால் நடக்கும்னு நம்பிக்கையோட, எவனாகிலும் உங்கள் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் விசுவாசித்தபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு அப்படியா இருக்கு? சொல்லுங்கள். அவன் விசுவாசித்தபடியே ஆகும். அப்படியா சொல்லியிருக்கு? வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் விசுவாசித்தபடியே அவன் சொன்னபடியே ஆகுமா? அவன் சொன்னபடியே ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா 17வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். லூக் சாப்டர் 17. இந்த சீஷர்களுக்கு இந்த வார்த்தை புரியவில்லை, இந்த வார்த்தை விளங்கவில்லை. இயேசுடைய வார்த்தை, இயேசுடைய விசுவாசம், இயேசு பேசினபடினால அந்த அத்திமரம் பட்டு போயிருச்சு. எங்க விசுவாசத்துக்கெல்லாம் இது நடக்குமா? நாங்க சொன்னா இது கேட்குமா? நாங்க சொன்னா இப்படி இந்த பெரிய மலை, இந்த பெரிய மரம் வேரோடு பட்டு போகுமா? சீஷர்கள் கேட்கிறார்கள். 17வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, இன்கிரீஸ் அவர் ஃபெய்த், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தா. கடுகு எவ்வளவு பெருசா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கடுகு எவ்வளவு பெருசா பார்த்துருக்கீங்களா? கடுகு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் சத்தமா. அதை தேடி கீழே விழுந்தா அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. that much of faith, கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல
அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நிறைய நேரங்களில் நம்ம பிரச்சனைகளை பார்த்து, நம் மலைகளை பார்த்து, நம் வாழ்க்கையிலே முளைத்திருக்கிற நாம் விரும்பாத மரங்களை பார்த்து, இதை எப்படி பிடுங்குவது, இதை எப்படி சவிப்பது, அதற்கு தேவையான விசுவாசம் நமக்கு இல்லைன்ற ஒரு தவறான மனநிலையிலே நாம் பேச மறுத்து விடுகிறோம். கர்த்தர் சொல்கிறார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தா கூட விஷயமே உன் பேச்சில் தான் இருக்கு. நீ மாத்திரம் வாயை திறந்து சொல்லிட்டனா, நீ என்ன சொல்லுகிறியோ நீ சொல்லுகிறபடியே உனக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நல்ல பலமாய் கை தட்டி எல்லாரும். ஆமென். எங்க இருக்கு விசுவாசம்? எங்க விஷயம் எங்க இருக்கு சொல்லுங்க. எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்த மார்க் 11:23 ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு ஊழியக்காருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு வார்த்தை. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஒரு விசுவாச பிரசங்கியார், அவர் விசுவாசத்தை பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாராம். விசுவாசத்தினால் சுதந்திரிக்க முடியும், விசுவாசத்தினால் வாழ முடியும், விசுவாசத்தினால் ஜெயிக்க முடியும், விசுவாசம் விசுவாசம்னு விசுவாசத்தை பயங்கரமா. ஏன்னா அவர் விசுவாசிச்சு அற்புதத்தை உடலிலே பெற்ற மனுஷன். அவர் இருதயத்தில் பழுதடைந்திருந்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக அவரிடக்கு இடைப்பட்டு அவர் விசுவாசித்து அந்த இருதய நோயிலிருந்து அவர் சுகமாகி பல ஆண்டுகள் உயிரோடு இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர். அவர் ஒரு விசுவாச பிரசங்கியார். ஒரு முறை கர்த்தர் இந்த வசனத்தை அவருக்கு காண்பித்தார். இதை வாசி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. பாருங்க, விசுவாசம் என்ற வார்த்தை ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சொல்லி 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 என்று 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? எத்தனை முறை? ஒரே ஒரு முறை. One time it has been mentioned. faith என்ற வார்த்தையை ஒரு முறை மென்ஷன் பண்ண ஆண்டவர் சொல்லு சொல்லு சொல்லுன்ற வார்த்தையை 3 முறை அவர் சொல்லி இருக்கிறார். மொத்தமா 4 முறை ஆண்டவர் இந்த ஊழியக்காரர்ட்ட சொன்னாரா, இதுவரை நீ விசுவாசத்தை எவ்வளவுக்கு பிரசங்கம் பண்ணியோ அதை விட 3 மடங்கு அதிகமா வாயை திறந்து சொல்றத குறிச்சு பிரசங்கம் பண்ணு. ஏன்னா சொன்னா சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் சொல். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இவ்வளவுதான் தட்டுவீங்களா? நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்க இருக்கு விஷயம்? எங்க இருக்கு? சொன்னால் நான் மாற்றி உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசித்தும் சொல்லா இருந்தால் அவ்வளவுதான். ஏன் என் வாழ்க்கையில நடக்கல பிரதர்? ஏன் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கல? ஏன் என் வாழ்க்கையில நான் பார்க்கல? இன்னும் அந்த மரம் அங்கே இருக்கு, இன்னும் அந்த மலை பெயராம இருக்கு, இன்னும் அந்த பிரச்சனை மாறாம இருக்கு. இவ்வளவு நாள் நான் ஆண்டவரை தேடி வந்துட்டேன், இவ்வளவு நாள் நான் ஆண்டவரை பிடித்திருக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், சபையில் உள்ள கூட்டங்களில் கலந்து கொள்கிறேன், ஆனால் இன்னும் அந்த மலையை என் வாழ்க்கையிலிருந்து அகற்ற முடியவில்லையே. ஏன்? ஆண்டவர் சொல்லுவார், நீ இன்னும் வாயை திறக்கல. என்ன செய்யல? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. என்ன செய்யுங்க? சொல்லுங்க. என்ன செய்யணுமா? சொல்லுங்க. எவனாகிலும் நீங்க யாராவது இருங்க, நான் மூத்த விசுவாசி இருந்துட்டு போங்க, நான் புதிதாக வந்திருக்கிறேன் இருந்துட்டு போங்க, எனக்கு எதுவுமே தெரியாது இருந்துட்டு போங்க. நீங்கள் எவனாகிலும் உங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று உங்கள் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொல்வீர்கள் என்றால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே கர்த்தரே சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னா நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கை தட்டி தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிறைய நேரங்கள நம்ம விசுவாசிச்சு நினைப்போம், ஆனா விசுவாசிச்சு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ்
யூ ஷுட் யூஸ் யுவர் மவுத். ரட்சிப்பை அனுபவிப்பதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் இருதயத்திலே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ஆனால் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால், உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் தப்ப வேண்டும் என்றால், உங்கள் சூழ்நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால், உங்கள் வாயால நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். வாயை திறந்து அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம இங்கே பழகிடணும். சில சர்ச்சில் அப்படி வாயை கம் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அல்லேலூயா, நன்றி ராஜா. வாயை திறக்கவே மாட்டேன். நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த மலையை நீங்கள் ஒரு நாளும் மறைகிறத பார்க்க முடியாது. நீங்கள் சொன்னால் உங்கள் சொல்லுக்கு நடக்கும். நீங்கள் சொன்னால், நம்ம பெரிய பெரிய விஷயம்லாம் சொன்னா செஞ்சிருவோம். அந்த நாமானுடைய வேலைக்கார பிள்ளை சொல்லுது, அவர் பெருசா சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல. அவர் சின்னதா தானே சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாயை திறந்து சொல்லுங்கிறாரு. பெருசா சொல்லியிருந்தா ஒரு 1 லட்ச ரூபா கொண்டு போய் அங்க கொடுத்துருங்க, உங்க பிரச்சனை முடிஞ்சிரும்னு ஆண்டவர் வாயில, ஒரு தீர்க்கதரிசி வாயில இருந்து சொன்னா செஞ்சிருப்பீங்கல்ல. வீட்டை மாத்தி இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீட்டை மாத்தி போனா உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொன்னா செஞ்சிருப்பீங்கல்ல. இந்த இடத்துல வேண்டாம், அந்த இடத்துல நீங்க வீடு வாங்குங்கன்னு சொன்னா செஞ்சிருப்பீங்கல்ல. they are all big decisions. பெரிய பெரிய டெசிஷன் எடுக்க இன்னைக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறார்கள். ஆனால் அற்பமான ஒரு விஷயத்தை கர்த்தர் கற்றுத் தருகிறார். என்ன கற்றுத் தருகிறார்? கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தாலும் வாயை திறந்து நீ சொல்லிட்டேன்னா, நீ சொன்னாலே அங்க செயல்பட ஆரம்பிச்சிடும். நீ சொன்னாலே உன் சொல்லுக்கு கீழ்ப்படிய. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நல்லா தட்டி தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்து அவரை போல ஆளுமையை நமக்கு தந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி செயல்படுகிறார், அவருடைய the way he performs miracles, the way he makes things happen, எப்படி வாயை திறந்து பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவது. அவர் பேசி பேசி செயல்படுத்துகிற தேவன். எனவே அவருக்கு அவருடைய பிள்ளைகளும் வாயை திறந்து பேசணும்ன்றது எதிர்பார்ப்பு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மட்டும் வாயை திறந்துட்டோம்னா, எவனாயிலும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் இன்னைக்கு உங்க வாயை திறந்து பழகுவீங்கன்னா, உங்க வாய் திறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மலையை வேரோடு பிடுங்கி எரியும் என்று நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வார்த்தை, உங்க வாயிலிருந்து நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை, ஆமென் சொல்லுங்களேன். எவ்ரி வேர்டு, பிரியமானவர்களே, எவ்ரி வேர்டு. ஒரு சுவரை இடிக்க வேண்டும் என்றால் ஒரு இடியில விழுந்துருமா? சொல்லுங்க. ஒவ்வொரு சுத்தியில வச்சு கடப்பாறையை வச்சு நீங்க அடிக்கிற ஒவ்வொரு இடியும், ஒவ்வொரு அடியும் அதை அசைத்து கொண்டே இருக்கும். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் சொல் உங்கள் மலையை பெயர்த்து கொண்டு தான் இருக்கிறது. எவ்ரி டைம் யூ கன்ஃபஸ், எவ்ரி டைம் யூ ஸ்பீக். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை என்னை மாறி பேசுறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில காரியங்கள் ஆண்டவர் நம்மை வளர்க்க விரும்புகிறார். கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமக்குமா? ஏன் அது செட்டைகளின் மேல் சுமக்குமா? திடீர்னு அந்த கழுகு அந்த செட்டைகள் அப்படி இறக்குமா, அந்த ஈக்லெட்ஸ் அப்படி பட 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 துடிக்கும். அந்த ஈக்லெட்ஸ் துடிச்ச உடனே அந்த ஈக்லெட்ஸோடைய ரெக்கைகள் இதுவரைக்கும் பயன்படுத்தாத ரெக்கைகள் அப்படி பயன்படுத்தி எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி அந்த ஈக்லெட்ஸ் தன்னுடைய விங்ஸை அடிக்கும் போது திரும்பி அந்த கழுகு செட்டைகளின் மேல் அதை சுமந்து விடும். திரும்ப அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த செட்டைகளை இறக்குமா, திரும்ப அந்த ஈக்லெட்ஸ் துடிக்குமா, திரும்பி அதை திணற விடாம திரும்ப அந்த கழுகு செட்டைகளின் மேல் சுமக்குமா. ஒரு பாயிண்ட்ல இறக்கும்போது அந்த கழுகு அந்த குஞ்சுகள் எல்லாம் தன்னுடைய ரெக்கைகளை அடித்தே பறக்க ஆரம்பித்து விடுமா. கர்த்தர் சிலவற்றை நம்ம வாயை திறக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் செட்டைகளை இறக்குவதே நம் செட்டைகளை அடித்து நாம் எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் கர்த்தர் கிரியைகளை காண்பிப்பார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு மனிதனிடத்துல அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருந்துச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னாங்களா, நீ அந்த மலையை போய் தள்ளுனாங்க. அந்த மலையை போய் தள்ளு.
இவன் போய் முதல் நாள் போய் ஆண்டவரே சொல்லிட்டார் மலையை தள்ளுவோன்னு தள்ளுனானா. பார்த்தா அந்த மலை அசையவே இல்லையா. பிசாசு வந்து சொல்லிச்சான், அவர் சொன்னாருன்னு நீயும் செய்யறிய. மலை அசைஞ்சிச்சு இல்லை. மலையை அசைக்க உன்னால முடியும்? முடியவே முடியாது. அடப்போடா நீ, அவர் சொல்றாரு நீயும் போய் செய்யற. திரும்ப 2வது நாள் ஆண்டவர் சொன்னார போய் மலையை தள்ளு. இவன் போய் தள்ளினானா சாப்பிட்டதெல்லாம் செமிச்சுச்சான், மலை அசையவே இல்லையா. திரும்பியும் பிசாசு சொன்னான், டேய் என்ன பண்ற நீ, அவர் தான் சொல்றாருன்னு நீயும் செய்வியா? அதெல்லாம் அசையாது. திரும்ப இப்படி 7 நாள் நடந்துச்சான். 7வது நாள் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டவர் நீங்க சொன்னீங்க நான் அந்த மலையை தள்ளுனேன், அது 1 இன்ச்சு கூட நவள மாட்டேங்குது. ஆண்டவர் மலையை பார்த்து பூன்னு தட்டி விட்டாரு, மலை காணாம போயிருச்சு. இந்த மலையை தள்ளுறதுக்கு நீ எதுக்குடா? இந்த மலையை எனக்கு தள்ள தெரியாது. உன் கையை பாருண்ணா. கையை பார்த்தா அவன் பைசப்ஸ்லாம் அப்படி வளர்ந்து போயிருந்துச்சான். நான் மலையை தள்ள சொன்னது மலையை பேர்க்கிறதுக்காக இல்லை, நான் மலையை தள்ள சொன்னதே ஓம் பலத்தை கூட்டுவதற்காகத்தான். அது எனக்கு லேசான காரியம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தினேன். சில காரியங்கள் தாமதிப்பதற்கு காரணம், சில காரியத்தை நாம் சுதந்திரிக்காமல் இருப்பதற்கு காரணம், அவர் நம்ம பிரியமாக இருக்கிறார் என்ற கேள்விக்குறியாக்குவதற்காக அல்ல. அவர் நிச்சயமாகவே உங்களை நேசிக்கிறார். ஆனால் அவர் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை போலவே நாமும் வாயை திறந்து பேசி நாம் பேசுவதை நம் கண்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to bring out our potential. God wants to bring out our potential. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவரகமான ஜீவனை, அந்த தெய்வத்துவத்தை வெளிக்கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பேச ஆரம்பித்தால், எரேமியாவுக்கு சொன்னார், எரேமியா இதோ என் கரத்தை நீட்டி உன் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பா நீ பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் இன்றைய தினத்திலே நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எங்க வைக்கிறார் வார்த்தையை? எங்க வைக்கிறார் வார்த்தைன்னு ஒரு பதறம். எங்க வைக்கிறார்? எங்க வைக்கிறார்? இந்த வாய் கொஞ்சம் நம்ம திறந்து பழகிறோம் பெரியமானவர்களே. ஆமென் சொல்லுங்களேன். என்ன பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில? பேசி பழகுங்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வியாதியே நீ வேரோடு பிடுங்கப்பட்டு போய் என்று உன்னை சபிக்கிறேன் என்று. ஆமென் சொல்லுங்களேன். 1 நிமிடம் எல்லாரும் வாய் திறந்து அந்நிய பாஷையில பேசுவோம். சத்தமாய் பேசுங்கள். எல்லாரும் வாய் திறந்து, உங்க வாய் திறக்கப்பட்டிருக்கட்டும். சத்தத்தை உயர்த்தி பேசுங்கள். ரேகா மான்டா பிரனா ஷேகாதால் எல்லாரும் பேசுவோம். உங்க சத்தத்துக்கு நீங்களே கேட்க மாட்டீங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. உங்க காதுல கேட்கிற மாதிரி பேசுங்க. மலைகள் கீழ்ப்படியத்தக்க பேசுங்கள். மரங்கள் பட்டு போகத்தக்க பேசுங்கள். நல்ல சத்தமா கம்பீரமா பேசுங்க. பாருங்க, கவனிங்கள். உங்க சத்தம் எவ்வளவு கம்மியா இருக்கு தெரியுமா? நேற்று சாயங்காலம் எவ்வளவு கம்பீர சத்தமா இருந்துச்சு. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த சாயங்காலம் வர்ற கூட்டம், தாகத்தோடு வர்ற கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர்ற கூட்டம் அப்படி இல்லை. நீங்கள் ப்ரூவ் மீ ராங். எல்லாரும் வாயை திறந்து சத்தமாக அந்நிய பாஷையில் பேசுங்கள். சத்தத்தை உயர்த்தி பேசுங்கள். இன்னும் சத்தமாய் பேசுங்கள். ரேகமான்டா பிரானாமா ஷேகாதால ராமா லோ பிராகானாமா ஹாந்தா ராமா ஏகமானா கபா ஷிகாதால ராமா ரே பிரானா ஹான்டா கிராமானாபா ஏகதால ராமா ரீமா நாமா ஹாந்தா லாரா ஷேகா ராபா லாரா ரீப்ரா மாஹான் டோக்ரா நாஹான் தாலா ராபா ராகா மானபா லீபா ராமா ஹாந்த ராகா மானபா ஷேப்ரா காட்டா ராமானாபா ஏகபா ஹாந்தா. இப்போ வாயை திறந்து சொல்லுங்க உங்க பிரச்சனையை பார்த்து, நீ வேரோடு பட்டு போவாயாக என்று இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். நீ வேரோடு பட்டு போவாயாக என்று இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். என்ன உங்க பிரச்சனை? அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் உன்னை வேரோடு பட்டு போகும்படி சபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வியாதியே வேரோடு பட்டு போவாயாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தரித்திரமே நீ வேரோடு பட்டு போவாயாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் உன்னை சபிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சொன்னீங்க? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்க மலையை நீங்கள் பெயர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வேண்டாதுன்னு நினைக்கிற அந்த மரத்தை பட்டு போக வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன்.
ஆமென். பிரியமானவர்களே, சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போயிடக்கூடாது. சும்மா வந்து பிரசங்கத்தை கேட்டு 4 பாட்டை பாடி காணிக்க போட்டு நானும் கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே அடையாளங்களாக, அற்புதங்களாக, நல்ல கைதட்டி சொல்லுங்க, நாங்கள் அடையாளங்களாக, அற்புதங்களாக இருக்கிறோம். உங்க பிள்ளைகள் அடையாளங்களாக இருக்க வேண்டும். உங்க கையின் பிரயாசம் அடையாளமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுக வாழ்வு அடையாளமாக இருக்க வேண்டும். என்ன அடையாளமாக? அவர்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிக்க வல்லவர். நல்ல கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாய் தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த வாயை பயன்படுத்தியே ஆகணும். எனக்கும் வராது பாருங்க, ஆரம்பத்திலையும் வராது, சில நேரம் வராது. துக்கம் தொண்டையை அடைத்து விடும். ஆனால் தொண்டையை திறந்தால் துக்கம் வெளியே போய்விடும். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் என்ன ஆயிரும்? பிரதர் தாங்க முடியல பிரதர், வாயை திறந்துருங்க, அது வெளியே போயிடும், நீங்க ஈஸியா இருவீங்க. அதனாலதான் சொல்றாரு, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடே வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தருக்கு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் பாடுறேன், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். தொண்டையை திறந்து பாடுங்களேன். எதை நினைத்தும், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஓ நன்றி. தொடங்கிட்டு உங்க வாழ்க்கையில நற்கிரியை தொடங்கி விட்டா மலைகள் பெயர ஆரம்பித்து விட்டது, மரங்கள் பட்டு போக ஆரம்பித்து விட்டது. எல்லாமே பார்த்து கொள்வீ நீ, எல்லாமே எல்லாமே நீ, எல்லாமே பார்த்து கொள்வீ நீ, எல்லாமே. இன்னொரு விஷயம், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சத்தமா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ எல்லாமே பார்த்து கொள்வீ நீ, எல்லாமே, ஓ நீ எல்லாமே. நீ நான் பார்க்கிறேன், நீங்க கோடாரிய மரத்துல எப்படி போடுறீங்க தெரியுமா? சிலர் மெல்லமா போடுறீங்க, வலிச்சிடக்கூடாது மரத்துக்கு. நன்றி ராஜா. கோடாரி மரம் வெட்டுறவங்க கோடாரி எப்படி போடுவாங்க தெரியுமா? ஒரு போடுல எவ்வளவு ஆழம் போகுதோ, எத்தனை போடுல மரத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணணும்ன்ற கணக்குல 1 2 3 மரம் காண போயிடும். நீங்க பாடுற துணி அப்படி இருக்கணும். 1 2 3 உங்க துக்கம் பறந்தே போயிடலாம். ஆமென் சொல்லுங்களேன். சிலர் பாடுறத பார்த்தா துக்கம் போயிடக்கூடாது போல. அதே சிலர் நன்றி ராஜா ஆரம்பிப்பாங்க, 2வது 3வதுல அப்படி கண்ணீர் ஒடிச்சு அவங்க நன்றி ராஜாவே அவங்களை உள்ள கொண்டு போயிரு. அப்படி பாடக்கூடாது. நான் எல்லாத்தையும் தந்துட்டேன் உங்க கையில, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீ போடுங்க கோடாரி, வேர்ல போடப்படட்டும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஓஹோ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீர் எல்லாமே. தேங்க்யூ ஜீசஸ், நீ எல்லாமே. இன்னொரு விஷயம், நன்றி ராஜான்னு சத்தமா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓஹோ, சிலர் கோடாரிய பயன்படுத்தல, வாயை திறந்துருங்க. சிங் சிங்
நீ எல்லாமே பார்த்து கொள்வீர், நீ எல்லாமே ஜீசஸ், நீ எல்லாமே மக்கபகதலரபா. ஒரு மனிதனை குறித்து காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம், ஏப்ரஹாம், அவர் பேரு விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். எப்படிப்பட்டவர்? ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அவர் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசத்தில் காண்பித்து தரவா உங்களுக்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்ப வேண்டாம், நான் சொல்ற வசனங்களை வாசிங்கள் போதும். 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ பெருக போகிறாய், உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதி, கடல் மணலத்தனையாய் நட்சத்திரங்களைப் போல் உன்னை பெருக பண்ண போகிறேன் எல்லாம் சொல்லிட்டார். 75 வயசு. எத்தனை அதிகாரம்? 12. நாட்கள் செல்லுது, நாட்கள் செல்லுது. 15ஆம் அதிகாரத்தில் திரும்ப ஆண்டவர், ஏப்ரஹாம் பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே, ஆனா எனக்கு பிள்ளை இல்லையே. என்ன சொல்லுவாரு? எனக்கு பிள்ளை இல்லையே, இந்த எலியேசரை நான் என் பிள்ளையா வச்சுக்கிறவா? ஆண்டவர் சொல்றேன், உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி ஆவான், நான் உனக்கே ஒரு பிள்ளைய தருவேங்க. 15 தாண்டி 16க்கு போனா மனைவி வந்து சொல்றான், இதுக்கப்புறமா என் கற்பத்திலிருந்து ஒரு பிள்ளைய நீ எதிர்பார்க்கிற? ஆகாரோடு உறவு கொண்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள். பாருங்க, கர்த்தர் பேசி விசுவாசத்தின் தகப்பனுடைய செயல்பாடை பாருங்கள். 16ஆம் அதிகாரத்தில் ஆகாரோடு உறவு கொண்டு இஸ்மவேல் பெற்றெடுக்கிறார். 17ஆம் அதிகாரம், இப்ப வயசு என்ன தெரியுமா? 99 வயசு. எத்தனை வயசு? எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் விசுவாசி? 100 வயசுன்னு வச்சுக்கிறோம். சரியா? அப்படின்னா ஈஸியா இருக்கும் கணக்கு. 75ல் அழைச்சாரு, வயசு 100 ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் விசுவாசி? புது விசுவாசியா மூத்த விசுவாசியா? விசுவாசத்தின் தகப்பன். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 17. 17 15 வாசிக்கிறேன், கவனிங்கள். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதுள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே, மீண்டும் வாசிக்கிறேன் கவனிங்கள். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதுள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமோ. அப்ப எத்தனை வயசு இருக்கு சொல்லுங்க? 100 வயசு. விசுவாசத்தின் தகப்பன், மூத்த விசுவாசி. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 25 வருஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கார் கர்த்தர் வார்த்தைக்கு. ஆமா செஞ்சுட்டாலும், ஆமா குழந்தைய தந்துட்டாலும். எத்தனை வருஷம் நடக்கல? 25 வருஷம் நடக்கல. 25 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொல்கிறார், உன் கர்ப்ப பிறப்பை உனக்கு சுதந்திரவாளின்னு. சாதாரணமா சிரிச்சாலும் பாருங்க எப்படி சிரிச்சாரு, முகங்குப்புற விழுந்து சிரித்தார். இவர்தான் நம் விசுவாசத்தின் தகப்பன். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 4. நான் நம்புறேன் ஆபிரகாம் என்னை கோவிச்சுக்கிற மாட்டாருன்னு. அவன் விசுவாசத்திலே பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். 19ஆம் வசனம் கவனிங்கள். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என்னையா அது குழப்பமா இருக்கு?
அங்க சிரிச்சா முகங்குப்புறன்னு சொல்லி எழுதியிருக்கு. இங்க 100 வயது உள்ளவனா இருந்தும் அவன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல் இருந்தான், சாராளுடைய கற்பம் செத்து போனதை எண்ணாமல் இருந்தான், விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அடுத்த சொல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று எழுதியிருக்கு. இந்த ரோமர் பொய்யா இல்ல ஆதியாகமம் பொய்யா? யோசித்து பாருங்க. ரோமர் பொய்யா, பவுல் பேசுகிற ரோமர் பொய்யா, இல்ல தோரால இருந்து வந்து ஆதியாகமம் பொய்யா? ஒரு குரூப் சொல்லுவாங்க தோரா தான் பிரதர், பவுலை விட்டு தள்ளுங்க. ஒரு குரூப் சொல்லுவாங்க பவுல் தான் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். நான் சொல்லுவேன் ரெண்டுமே உண்மை. ஆண்டவர் ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே இது பொய்யா அது பொய்யா? ஆண்டவர் சொன்னாங்க ரெண்டுமே உண்மை. அந்த 100 வயதிலே தான் அவன் முகங்குப்புற விழுந்து சிரித்தான். ஆனால் அந்த 100வது வயதிலே, ஆஃப்டர் இஸ் 100th பர்த்டே, அந்த வருஷம் தான் 25 வருஷம் நடக்காத ஒண்ணு அவனுக்கு நடந்தது. அந்த 100வது வயதுல தான் அவன் விசுவாசத்தில் வல்லவனாகவும் மாறினான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. It was in his 100th year, after his 100th birthday, somewhere before his 101st birthday, 100வது 101வது பிறந்த நாளுக்கு நடுவில் ஆபிரகாமுக்கு வெளியே நடக்கிற மாற்றத்துக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு உள்ளே ஒரு மாற்றம் நடந்தது. என்ன மாற்றம் தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமுடைய அடையாளத்தை மாற்றி அவன் வாயை மாற்றி பேச வைத்தார். ஆபிரகாமை பார்த்து 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பாருங்க, ஜெனசிஸ் சாப்டர் 17:5 என்று நினைக்கிறேன், நான் 4 வாசிக்கிறேன். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். உடன்படிக்கை பண்றாரு. என்ன உடன்படிக்கை? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அந்த உடன்படிக்கை எப்படி வெளிக்காண்பிக்கிறார் பாருங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். பேரை மாத்திட்டார். என்ன செஞ்சிட்டாரு? பேரை மாத்திட்டார். இப்ப ஆபிரகாமுக்கு டெஸ்ட். ஆபிரகாம்கிட்ட எல்லாரும் வந்து, பிரதர் நீங்க புதுசா இருக்க, உங்களை பார்த்த உடனே நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஏன்னா பேரை கேட்டா சொல்லணும்ல. ஆபிரகாம் என்றால் இவ்வளவு நாள் ஆபிரகாம்னு சொன்னவர் இப்ப ஆபிரகாம்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து கேட்கிறாரு, ஏய் எப்படி பார்க்க, உன் பேர் என்ன? நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலர் ஆமேனாவது சொல்ல வாயை திறந்துருங்க. என்னுடைய ஆசை இன்னைக்கு ஒரு மொதப்படியிலையாவது நீங்க காலை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அடுத்த எஸ்கலேட்டர் மாதிரி உங்களை தூக்கிட்டு போய் நீங்க அடைய வேண்டிய சிகரத்தை கர்த்தர் அடைய வைப்பாராக. உங்க வாயை திறக்க வச்சுட்டா இன்னைக்கு வெற்றி. ஆமேன். கர்த்தர் ஆபிரகாமுக்குள் செய்த ஒரு மாற்றம் என்ன? நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் அளவு பெருகணும்னு காத்திருந்த நாட்கள் போதும். வாயை திறந்துரு. என்ன செஞ்சிரு? கேட்கறவங்கிட்டலாம் இனிமே ஆபிரகாம்னு சொல்லாத, உன் பேர் ஆபிரகாம்னு சொல்லு. ஆபிரகாம்னாலே திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். யார் இனிமே உன் பேர் என்னன்னு கேட்டா, உன் அடையாளம் என்னன்னு கேட்டா, நீ சொல்லு நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். தெருவுக்கு போறா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போனா கேட்கறாங்க, யாருப்பா நீ? நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போனா, நீ யாருப்பா நீ? நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். தேர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போனா, யாருப்பா நீ? நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஃபோர்த் ஸ்ட்ரீட்டுக்கு போனா, யாருப்பா நீ? நான் திரளான 10th ஸ்ட்ரீட்டுக்கு போய் நிக்கிறாரு, போன் அடிக்குது. என்னன்னு கேட்டா மனைவி சொல்றா, அப்பா நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. People, if you can open your mouth, நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். நீங்கள் சொல்ல சொல்ல அவருடைய வல்லமையை பார்ப்பீர்கள். நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் it is not the season of poverty in your life. தரித்திர மரம் உங்கள் வாழ்க்கையிலே துளித்திருக்க தேவையில்லை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம். அவருடைய தரித்திரத்தினாலே நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு நம் நிமித்தம் அவர் தரித்திரமானார் என்று வேதம் சொல்கிறார். இது சாபத்திற்கான காலம் அல்ல. கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. இந்த மரத்தின் கனிக்கான காலம் இது இல்லை. இந்த மரம் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து உங்களுக்காக அந்த மரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு புரியுது பிரதர், ஜீசஸ் என் வியாதியை சுமந்துட்டாங்கன்னு புரியுது, என் தரித்திரத்தை சுமந்துட்டாங்கன்னு புரியுது, என்னுடைய சாபத்தெல்லாம் சுமந்து தீர்த்தாங்கன்னு புரியுது. இப்போ நான் என்ன செய்ய? வாயை திறந்துருங்க, உங்க புது அடையாளத்தை பேச ஆரம்பிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்குரியது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்குரியது, ஆபிரகாமின் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவைகள் எனக்கு சொந்தம்னு சொல்லி வாயை திறந்து சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். வியாதியை பார்த்து நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை நான் சபிக்கிறேன்னு சொல்லி, அந்த வியாதி சபிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே, அந்த வியாதி பட்டு போனதற்காக நன்றி ஆண்டவரே, அந்த வியாதியை உடலை விட்டு நீங்கினதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல கர்த்தர் நீங்கள் விசுவாசித்து எதை சொன்னீர்களோ நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். He will make sure that what you speak you will see. நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சொன்னபடியே ஆகும். ஆபிரகாம் 75 வயசுல 76 வயசுல நீ சொல்லியிருந்தா அங்கே நடந்திருக்குமே. எத்தனை வருஷம்? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம். God was still waiting. Abraham was waiting, God was waiting. Abraham was waiting, God was waiting. ஆபிரகாம் ஒரு நாள் வந்து ஆண்டவர்கிட்ட எவ்வளவு காலம் காத்திருக்கிறது? ஆண்டவருக்கு அப்புறம் நான் எவ்வளவு காலம் காத்திருக்கிறது? என்ன செய்யணும்? உன் வாயை திறந்துரு. உன் வாயை திறந்துட்ட நீ சொன்னபடியே உனக்கு ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லு. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Your new identity, உங்கள் புது அடையாளம் என்ன? ஆபிரகாம் என்ற உங்களை ஆபிரகாமாய் மாற்றி இருக்கிறார், சாராயை சாராகமாக மாற்றி இருக்கிறார். உங்கள் புது அடையாளம் என்ன? உங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார், உங்களை அவர் செல்வந்தனாக மாற்றியிருக்கிறார், உங்களை அவர் சுகவானாக மாற்றியிருக்கிறார், உங்களை அவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில தரித்திரம் செயல்பட முடியாது, வியாதி இருக்க முடியாது, சாபம் இருக்க முடியாது.